வணக்கம், இது கிரைம் டைம். நான் பாலவேல் சக்கரவர்த்தி. சென்னை அடுத்த தாழம்பூரில் கிறிஸ்தவ மத போதகர் ஒருவர் தனது மனைவியை கழுத்தை நெரித்து கொலை செய்துள்ளார். மனைவி மீது ஏற்பட்ட சந்தேகம் கொலை வரை சென்றது ஏன்? செங்கல்பட்டு மாவட்டம் பொன்மார் மலைத்தெருவை சேர்ந்தவர்கள் விமல்ராஜ், வைஷாலி தம்பதி. பொன்மார் மலைத்தெருவில் உள்ள அடவன் கிறிஸ்துவ திருச்சபையில் துணை போதகராக விமல்ராஜ் இருந்து வருகிறார். வைஷாலி குடும்பத்தினர் பல ஆண்டுகளாக மும்பையில் வசித்து வருகின்றனர். 2020ஆம் ஆண்டு மைக்கேல் என்ற போதகர் மூலமாக மும்பையில் உள்ள வைஷாலி குடும்பத்தாருடன் விமல்ராஜுக்கு அறிமுகம் ஏற்பட்டுள்ளது. விமல்ராஜ், வைஷாலி இருவருக்கும் திருமணம் நடந்து 4 ஆண்டுகள் கடந்த நிலையில் 11 மாதத்தில் ஒரு பெண் குழந்தையும் உள்ளது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று மாலை நேரத்தில் மனைவிக்கு திடீர் என்று உடல்நலக் குறைவு ஏற்பட்டுவிட்டதாக கூறி வீட்டருகே உள்ள தனியார் மருத்துவமனைக்கு வைஷாலியை கொண்டு சென்றுள்ளார். வைஷாலியை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர். மனைவியின் உடலை எடுத்துக்கொண்டு இறுதிச் சடங்குகளுக்கான பணிகளை விமல்ராஜ் செய்த நிலையில் வைஷாலியின் குடும்பத்தினர் விமானத்தில் மும்பையில் இருந்து வந்தனர். அவர்கள் வைஷாலியின் முகத்தில் காயங்கள் இருப்பதாகவும் சம்பவத்தன்று 2 மணி வரை செல்போனில் நன்றாகத்தான் பேசியதாகவும் தெரிவித்தனர். வைஷாலியின் மரணத்தில் மர்மம் இருப்பதாக சந்தேகம் எழுப்பியவர்கள் போலீசாரிடம் புகார் அளித்தனர். அதைத் தொடர்ந்து தாழம்பூர் போலீசார் வைஷாலியின் உடலை மீட்டு உடற்கூறு ஆய்வுக்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். உடற்கூறாய்வில் வைஷாலி கழுத்து நெரித்து கொலை செய்யப்பட்டு இருப்பது தெரியவந்தது. அதைத் தொடர்ந்து விமல்ராஜை பிடித்த போலீசார் தங்கள் பாணியில் விசாரணை மேற்கொள்ள அவர் மனைவியை கொலை செய்ததை ஒப்புக்கொண்டார். மும்பையில் வசித்த வைஷாலி அனைவருடனும் சகஜமாக பேசி பழகியிருக்கிறார். இதனால் வைஷாலி மீது சந்தேகமடைந்த விமல்ராஜ் அவருடன் அடிக்கடி சண்டை போட்டு அவரை தாக்கியதாக தெரிகிறது. சம்பவத்தன்றும் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட வைஷாலியை தாக்கி அவருடைய கழுத்தை நெரித்து கொலை செய்திருப்பது தெரிய வந்துள்ளது. மனைவியை கொலை செய்துவிட்டு அவருடைய உயிரை காப்பாற்றுவது போல் நாடகமாடிய விமல்ராஜை தாழம்பூர் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர்.